ஜெய் சாயிராம். எதுவுமே யாருக்குமே இங்கு நிரந்தரம் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எதுவுமே நிரந்தரம் இல்லாத பொழுது நாம் சந்திக்கும் கஷ்டம் மட்டும் நம்மிடம் நிரந்தரமாக இருந்துவிடப் போகிறதா? நிச்சயமாக இருக்காது என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, நீ இத்தனை நாட்கள் காத்திருந்த ஒன்று வரும் நல்ல நாளுக்குள் உன்னை தேடி வரும். கேட்டுப்பார், உனக்கே புரியும் ரகசியம் இது. ஆம் என் பிரியமே, நீ இது நாள் வரை எதற்காக காத்திருந்தாய் என்று உன் மனதிற்கு தெரியும் தானே? அது நிச்சயமாக உன்னை தேடி வரும் நேரமும் காலமும் உன்னை நெருங்கிவிட்டது. இன்னும் சில நாளே. ஆம் என் பிரியமே, எது வந்தாலும் மனதை தைரியமாக வைத்துக்கொள். எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற தைரியத்தோடு இரு. உன்னுடைய தகுதியை உயர்த்தி கொண்டே இரு. நீ நினைப்பதற்கு மேலாக பல மாற்றங்களை நான் உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். ஆம் என் குழந்தா, இந்த உலகத்திலேயே மிக மிக சக்தி வாய்ந்தது என்ன தெரியுமா? உன்னுடைய மனம்தான். ஆம் என் பிரியமே, மனம்தான் மிக மிக சக்தி வாய்ந்தது. அது உன்னிடம் என்ன சொல்கிறது என்பதிலும் அதனிடம் நீ என்ன சொல்கிறாய் என்பதிலும் எப்பொழுதுமே கவனமாகவும் விழிப்போடும் இருக்க கற்றுக்கொள். ஆம் என் பிரியமே, கவனமாகவும் விழிப்போடும் இருக்க கற்றுக்கொள். என் அன்பு பிரியமே, யாரோ ஒரு சிலர் மட்டும் தோற்று போவதால் வெற்றியே சாத்தியம் இல்லாதது போல என்று நீ நினைப்பது மிக மிக தவறான விஷயம் அல்ல. தவறான விஷயம் என் பிரியமே. உன் முயற்சிகளை மற்றவர்கள் பார்க்கிறார்கள் என்று எப்பொழுதுமே அதை கைவிட்டு விடாதே. முயன்று கொண்டே இரு. ஆம் என் பிரியமே, முயன்று கொண்டே இரு. நீ வெற்றி பெற்றால் உன்னை சாதனையாளர் என்று எடுத்துக்கொள்வார்கள். வெற்றி பெறாவிட்டால் மற்றவர்களுக்கு போட்டியாளன்தானே தவிர ஒருபோதும் நீ தோல்வி அடைந்து விட்டாய் என்று அர்த்தமே கிடையாது என் பிரியமே, அர்த்தமே கிடையாது. ஆம் என் குழந்தையே, எப்பொழுதும் பலமோடு இருக்க கற்றுக்கொள். முதலில் உன் மனதை வலிமையாக்கவும் கற்றுக்கொள். மனபலத்தை மட்டும் நீ இழந்து விட்டாலே எல்லாவற்றையும் இழந்துவிடும் சூழலுக்கு தள்ளப்படுவாய் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எல்லாவற்றையும் இழந்தும் சூழலுக்கு தள்ளப்பட்டு விடுவாய் என் பிரியமே. மனபலத்தை எப்பொழுதுமே விட்டு விடாதே. எதிர்ப்புகளும் தடைகளும் வருவது கூட நல்லதற்காகத்தான் என்பதை தீர்க்கமாக நம்பு. அணை போட்டு தடுக்காவிட்டால் ஓடுகின்ற ஆற்றின் வேகத்தையும் வீரியத்தையும் பெறவே முடியாது. ஓடுகின்ற ஆறு வேகத்தையும் வீரியத்தையும் பெறவே முடியாது. என் அன்பு பிரியமே, சிறப்பாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு எதிர்மறை விமர்சனங்களை தூக்கி எறியும் தைரியம் தாராளமாகவே இருக்க வேண்டும். தாராளமாகவே இருக்க வேண்டும் என் பிரியமே. என் அன்பு பிரியமே, எப்பொழுதுமே தெளிவாக இருக்க கற்றுக்கொள். மனதை தெளிவாக வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனைகளை உன் மனதில் குழப்பிக்கொண்டே இருக்காதே. நீ எதிர்பார்த்த ஒன்று உன்னை தேடி வரும் சமயத்தில் நீ குழப்பமாக இருந்தால் அது வரும் சமயத்தில் உன்னால் அதை எதிர்கொள்ளவும் முடியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது. எனவே மனதை தெளிவாக வைத்துக்கொள்ள பழகிக்கொள். வாழ்வில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு துன்பங்களும் ஒவ்வொரு கஷ்டங்களும் உன்னை ஒரு படி மேலே ஏற்றிவிடத்தான் வருகிறது என்பதை புரிந்து கொள். அந்த கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நினைத்து நினைத்து சோர்ந்து போகாமல் இருக்க கற்றுக்கொள். ஆம் என் பிரியமே, எது நடந்தாலும் உன்னை விட்டு விலகியவர்களை நினைத்து நினைத்து மனம் நொந்து கொள்ளாதே. உன்னை நிராகரித்தவர்கள் உன்னிடம் பேச காத்திருக்கும் நிலையை அவர்களுக்கு முன்பாக நீ உருவாக்குவதுதான் மிக மிக நல்லது. அதுதான் மிகப்பெரிய வெற்றியும் கூட.
ஆம் என் பிரியமே, அதுதான் மிகப்பெரிய வெற்றியும் கூட. ஆம் என் குழந்தா, எப்பொழுதுமே தெளிவாக இருக்க கற்றுக்கொள். தோல்வி அடைவதற்காக வருத்தமே படாதே. வெற்றிக்காக நீ செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்த பிறகும் கூட நீ தோல்வியடைந்தால் கவலையே கொள்ளாதே என் பிரியமே. அந்த தோல்விகள்தான் நீ கற்ற பாடம் உன்னை வெற்றிக்கு வழிநடத்தி செல்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. வாழ்க்கை உனக்கு பிடித்திருக்கிறது என்றால் நேரத்தை வீணடிக்கவே நடிக்காதே. உன்னுடைய நேரம் எங்கே வீணடிக்கப்படுகிறதோ அங்குதான் உன்னுடைய தோல்வி ஆரம்பிக்கிறது என்பதை புரிந்து கொள். நேரத்தை வீணடிக்காதே. நேரத்தை நீ வீணடிக்காமல் இருந்தால் அங்குதான் உன்னுடைய வாழ்வு துவங்குகிறது என்பதை தெரிந்து கொள். நீ தேர்ந்தெடுக்கும் பாதைதான் உன் எதிர்காலத்தை நிர்ணயம் செய்கிறது. தேர்ந்து எடுப்பதற்கு முன்பாக நன்று சிந்தனை செய். தேர்ந்து எடுத்த பின் ஒரு நிமிடம் கூட தயங்கி நிற்காதே. நீ எவ்வளவு மெதுவாக சென்று கொண்டிருந்தாலும் பரவாயில்லை என் பிரியமே. நீ சோர்ந்து போய் நின்று விடாத வரை யாராலும் உன்னை வீழ்த்த முடியாது. நீ மெதுவாக சென்றாலும் கூட அடைய வேண்டிய இலக்கை நிச்சயமாக அடைந்தே தீருவாய் என்பதை நிதர்சனமான உண்மை. கவலைப்படுவதாலோ கண்ணீர் சிந்துவதாலோ வேதனைப்படுவதாலோ வாழ்க்கையையே நொந்து கொள்வதாலோ உன்னுடைய பிரச்சனைகள் குறையப் போவதே இல்லை. தன்னம்பிக்கையோடு இருந்தால் எந்த பிரச்சனை இருந்தாலும் உன்னால் எதிர்கொள்ள முடியும். உனக்கு வேண்டியதை மீது மட்டுமே கவனத்தை செலுத்த கற்றுக்கொள். வேண்டாதவைகள் தானாகவே உன்னை விட்டு விலகிவிடும். ஆம் என் பிரியமே, யாருடைய எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்வதற்காக நீ பிறக்கவே இல்லை. யாருடைய எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்வதற்காக நீ பிறக்கவே இல்லை. உனது கனவுகளுக்காக உழைப்பதே உன் வேலை என்பதை தெரிந்து கொள். அதுதான் உன் வேலை. நாம் என் பிரியமே, எல்லோருமே மனதில் நம்பிக்கையை கொண்டிருக்க வேண்டும். எப்பொழுதுமே நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். பொறுமையாக இருக்க வேண்டும். யாரும் அசைக்க முடியாத நம்பிக்கையாக அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். என் அன்பு பிரியமே, உன்னை மற்றவர்கள் மதிக்கவில்லை என்பதற்காக எப்பொழுதும் வருத்தப்படாதே. அவர்கள் உங்களை மதிக்கும் அளவிற்கு வாழ்ந்து உயர்ந்து காட்டுவதுதான் பிரம்மாண்ட வெற்றி. செய்ய வேண்டியதை இன்றே செய்ய கற்றுக்கொள். நாளை செய்து கொள்ளலாம் என்று தள்ளி போட நினைக்காதே என் பிரியமே. நீ தள்ளி போடும் ஒவ்வொரு செயலும் உன்னை விட்டு விலகுகிறது என்பதை புரிந்து கொள். நீ என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் அதில் சிறந்தவராக இருக்க முயற்சி எடுத்துக்கொண்டே இரு. ஆம் என் பிரியமே, சிறந்தவராக இருக்க முயற்சி செய்து கொண்டே இரு. உனக்கு துணையாக உன்னப்பா நான் என்றும் உன் அருகிலேயே இருந்து உன்னை வழி நடத்தி சென்று கொண்டே இருப்பேன். ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட சிறந்த வழி வேறு ஏதோ ஒன்று திறக்கப் போகிறது என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். மூடிய கதவின் முன்பாக நின்று கொண்டு காலத்தை வீணடிக்காதே என் பிரியமே. என் அன்பு பிரியமே, உன்னை பற்றி கவலைப்படாதவர்களுக்காக என்றுமே வருத்தப்படாதே. அவர்களை பற்றி நீ கவலைப்படவே வேண்டாம். உன்னை பற்றி அவர்கள் கவலைப்படாதவர்களாக இருக்கும் பொழுது அவர்களை நினைத்து நீ சிந்தும் கண்ணீர் அர்த்தமில்லாதது என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு செயல்படு என் பிரியமே. நீ எதற்கும் துணிந்து நின்றால் உனக்கு எல்லாமே பணிந்து நிற்கும். கவலைகளின் அளவு கையளவாக இருக்கும் வரைதான் கண்ணீருக்கும் அதீத வேலை. கை அளவாக இருக்கும் வரைதான் கண்ணீருக்கு அதிக வேலை. கவலைகள் மலை அளவு ஆகும் பொழுது உன் மனமே அதை வெறுத்துவிடும். என் அன்பு பிரியமே, கண்ணீருக்கு வேலையே இருக்காது, ஆறுதலுக்கும் தேவையும் இருக்காது. உடனே கவலை மலையளவு இருக்க வேண்டும் என்று நான் சொல்ல வரவில்லை என் பிரியமே. எதற்குமே எது நடந்தாலும் கண்ணீர் சிந்திக்கொண்டே இருக்காதே. தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே.
எது நடந்தாலும் எனக்கு துணையாக என்னப்பா என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு. வாழ்க்கையில் யாருக்கும் வலிகளும் வேதனைகளும் இருக்கவே இருக்காது. நிரந்தரமாக எதை அதிகமாக விரும்புகிறாயோ அதற்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் அது உன்னை விட்டு விலகிவிடும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆம் என் குழந்தா, எனவே அதிகமாக எதன் மீதும் பற்று வைக்க நினைக்காதே. வாழ்க்கையில் உனக்கு தெரிந்தது மிகவும் குறைவுதான் என்பதை புரிந்து கொள்ள, அதை தெரிந்து கொள்ள பலவிதமான மனிதர்களை நீ கடந்து செல்ல வேண்டிதான் இருக்கிறது. தேவையான இடங்களில் கட்டாயம் முற்றுப்புள்ளி வைக்க பழக்கம் வைத்துக்கொள் என்றியமே. அப்படி இல்லை என்றால் அர்த்தமே இல்லாமல் போய்விடும் உன்னுடைய வாழ்க்கை. உன்னுடைய எண்ணங்கள், செயல்கள், பேச்சுகள் அனைத்துமே எவ்வித எண்ணத்தை வட்டமிட்டு கொண்டிருக்கிறதோ, அது நல்லதாகவோ இருந்தாலும் சரி, தீயதாகவும் இருந்தாலும் சரி, எதை சுற்றி வட்டமிட்டு கொண்டே இருக்கிறதோ அதுதான் உன் வாழ்வில் கண்டிப்பாக நடக்கும். அதுவே உன் வாழ்வில் நிச்சயமாக நடந்தே தீரும். எனவே உனக்கு தேவையானதை மட்டுமே சிந்தனை செய்து கொண்டு, அதை பற்றி மட்டுமே பேசிக்கொண்டு, அதை பற்றி மட்டுமே எண்ணிக்கொண்டிரு. நீ நினைத்தது போலவே உன் வாழ்வு எல்லாமே உனக்கு சாதகமாக நடக்கும். சாதகமாக நடக்கும்படி உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கான ஒரு நல்ல நிகழ்வை, நற்செய்தியை உனக்கு கொடுப்பதற்காகவே உன்னை தேடி வந்திருக்கிறேன். என்னை உதாசீனப்படுத்தி விடாதே. இனி உன் மனம் நோகும்படி எதுவுமே நடக்காது, நடக்கவும் நான் விட்டுவிட மாட்டேன். நிராகரிக்காமல் நம்பிக்கையோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கும் என் பிள்ளையே, இனி உன் மனம் நோகும்படி எதுவுமே நடக்காது. உன் வாழ்க்கைக்கான நல்லது கண்டிப்பாக உன்னை வந்து சேரும். நான் அதை உன்னிடம் சேர்த்து வைப்பேன். நீ நடப்பது, நீ விரும்பியது, நீ ஆசைப்பட்டது உனக்கு நடக்க வேண்டுமென்றால், கிடைக்க வேண்டுமென்றால், தவறான எண்ணங்களை நினைத்து முடங்கி கிடந்தால் எதுவுமே உனக்கு கைகூடாது. எது நடக்க வேண்டுமோ அது நடந்து விட்டதைப் போல ஒரு கற்பனை தோற்றத்தை உன் மனதில் உருவெடுத்துப் பார். நீ நினைத்தது எல்லாமே உனக்கு சாதகமாக நகழும், சாதகமாகவே நிகழும். வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவன், வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருப்பவன் ஓட்டப்பந்தயத்தில் ஓட வேண்டும். வெளியே நின்று கொண்டு என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டே இருப்பவனை விட எது நடந்தாலும் பரவாயில்லை என்று ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்பவன்தான் வெற்றி என்னும் இலக்கை அடைய முடியும். அதை விட்டுவிட்டு வெளியே நின்று கொண்டு விமர்சனம் செய்து மட்டும் கொண்டே இருந்தால் எதுவுமே அடைய முடியாது, எதையுமே பெற்றுவிடவும் முடியாது. வாழ்க்கை என்னும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கொண்டே இருந்தால்தான் வெற்றி என்னும் இலக்கை மிக சுலபமாக நாம் எட்டி பிடிக்கலாம். தோல்வி வந்துவிடுமோ என்று அஞ்சி மனக்குழப்பத்தோடு முடங்கி கிடப்பதும், அப்படியே இருப்பதும் நல்ல வாழ்வை தராது, வெற்றியையும் கொண்டு வந்து சேர்க்காது. தோற்றாலும் கூட, தோல்வி வந்து தழுவினாலும் கூட எதிர்த்து நிற்பவன்தான் மிக சீக்கிரத்தில் வெற்றி பயணத்தில் முதலிடத்தை பிடிப்பான். ஒரு செயலை செய்ய முடியாதவர்கள் அவர்களால் முடியாது என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் அதை மற்றவர்களாகவும் செய்ய இயலாது என்றுதான் சொல்வார்கள். சொல்பவர்கள் 1000 சொல்லிக் கொண்டு போகட்டும், அது அவர்களுடைய பழக்கம். 1000 சொன்னாலும் அவர்கள் பேச்சை காதில் வாங்கிக் கொள்ளாமல் உன்னுடைய செயலை நீ செய்து கொண்டே இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது கண்டிப்பாக உன்னை வந்து சேரும். சில நேரங்களில் எதை பற்றுமே சிந்திக்காமல் பொருத்தமான உன்னுடைய வழியில் நீ சென்று கொண்டே இரு. உன்னுடைய பாதையில் பயணத்தை மேற்கொண்டே இரு. எது நடந்தாலும், யார் என்ன சொன்னாலும் அப்படியே தடங்கி நின்று விடாதே. தடங்கள் 1000 வந்தாலும் அப்படியே நின்று விடாதே. முன்னேறிக்கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும்.
வெற்றி உனக்கே. இனி உன் வாழ்வு ஒளிமயமாகவே மாறும். உனக்கு தகுந்த மாதிரி உன் வாழ்க்கையும் மாறிவிடும். இனி உன் மனம் நோகும்படி ஒன்றுமே நடக்காது, எதுவுமே நடக்கவும் முடியாது. கவலைப்படாதே, உன்னுடைய இந்த நிலை கூடிய விரைவில் மாறும். எதற்குமே கவலைப்படாதே. நீ செல்வ செழிப்போடு சகல சௌபாக்கியத்தையும் பெற்றுக்கொண்டு வளமாகவும் நலமாகவும் வாழ்வாய். நம்பிக்கையே இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது உனக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்காது. யாராக இருப்பினும் என்னை புரிந்து கொள்ளாமல் என் மனதை நோகடித்துக் கொண்டே இருக்கிறார்களே என்று வருந்தாதே. நான் அவர்களை பார்த்து கொள்கிறேன். உன்னுடைய கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறப் போகிறது. உன் கனவுகளெல்லாம் மெய்ப்படப் போகிறது. வசதி வாய்ப்புகளெல்லாம் பல மடங்கு பெருகி நீடூழி வாழப் போகிறாய். உன்னை எந்த நேரத்திலும் நான் கைவிட மாட்டேன், விட்டுவிடவும் மாட்டேன். உனக்காகிறது என்பது உனக்கான ஒன்று தாமதமாக கிடைக்கிறது என்றால், அல்லது நிராகரிக்கப்படுகிறது என்றால், அல்லது உன்னிடம் இருந்து அது தடுக்கப்படுகிறது என்றால், அதைவிட பிரம்மாண்டமான ஒன்று உன் கைகளில் சேரப்போகிறது. தடுக்கப்பட்டது உனக்கு தேவையில்லாதது என்பதை தீர்க்கமாக நம்பு. உனக்கு தடுக்கப்பட்டதை விட மேலாத ஒன்றை நான் உனக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன். அந்த ஏற்பாடுக்காகத்தான் இந்த கால தாமதமும் தடங்கல்களும் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நம்பிக்கையோடு நம்பு. குழந்தையே, நீ நான் பெற்றெடுத்த என் அன்பு பொக்கிஷம் அல்லவா? நீ என்னுடைய செல்லமான பிள்ளை. உன்னை விட்டு நான் விலகுவேன் என்று எப்படி நீ நினைக்கலாம்? காரணமில்லாமல் உன் அப்பா உன் கண்களுக்கு தெரிந்திருக்க மாட்டேன். இன்று காட்சி கொடுத்திருக்கிறேன். ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் உன் கண்களுக்கு உன் அப்பா பட்டிருக்கிறேன் என்பது புரிகிறதா? அதை உணர்ந்து கொள்ளும் நேரமும் உனக்கு நெருங்கி வரப்போகிறது. நம்பிக்கையோடு காத்திரு. உன் வாழ்வு பல மாற்றங்களை சந்திக்கவிருக்கிறது. நீ புண்ணியம் செய்த பாக்கியசாலி. அதனால்தான் உன் அப்பாவின் கண்கள் உன்மேல் பட்டிருக்கிறது. உன்னை வலுப்படுத்தவே, உன்னை வளர்ச்சியின் பாதையில் அழைத்து செல்லவே உன் சாயப்பா உன் வீட்டிற்கே வந்திருக்கிறேன். நீ அறிந்ததெல்லாம் இந்த ஒரு ஜென்மத்தில்தான் உன் அப்பா உன்னோடு இருக்கிறேன் என்பதை தான் அறிந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் அப்படியல்ல. பல ஜென்மங்களாக நான் உன்னுடன் பயணித்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் உயிரின் அகண்டமாய் உன்னுள் தான் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். உனக்கானது அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும். இதுவரை பொறுமையாக காத்திருந்தாயல்லவா? இன்னும் சிறிது காலமே உன் வாழ்க்கையில் பல நல்ல நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நிகழும். அந்த மாற்றத்தை கண்குளிர காணப்போகிறாய். அதிசயத்தில் ஆர்ப்பரித்து குதிக்கப் போகிறாய். ஓடோடி வந்து உன் சாயிநாதருக்கு நன்றி மேல் நன்றி சொல்லத்தான் போகிறாய். இது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். இன்னும் கொஞ்சம் காலம் பொறுத்துக்கொள் என் கண்மணியே. உன்னை புறக்கணித்தவர்கள், நீ வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள், நீ காட்டிய அன்பே மேலான அன்பு என்பதை புரிந்து கொண்டு உன்னிடம் ஓடி வந்து சேரும் காலம் வெகு தொலைவில் இல்லை. நீ காட்டிய அன்பிற்காக ஏங்கி உன்னுடைய பாசத்திற்காக உன்னை ஓடி வருவார்கள், தேடி வருவார்கள். உன் ரணப்பட்ட மனதிற்கு மருந்தாக பல அதிசயங்களை நான் கொடுக்கவிருக்கிறேன். நிழலாக நான் எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். நான் உன்னோடு இருக்கும் வரை, நிழலாக உன் அருகில் இருக்கும் வரை, என் பார்வை உன் மீது இருக்கும் வரை உனக்கு ஏன் குழப்பமும் போராட்டமும்? உன் மனதில் தேவையில்லாததை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. நீ வருந்துவதாலும் கவலைப்படுவதாலும் எந்த பிரயோஜனமும் ஆகப் போவதே இல்லை. எதுவுமே உனக்கு நல்லதாக அமையப்போவதும் இல்லை. நடப்பது நடந்தேதான் தீரும். நீ கவலைப்படுவதாலோ கண்ணீர் சிந்துவதாலோ ஏதாவது மாறிவிடப் போகிறதா? மாற்றம் வரவே வராது என்று சிந்தித்துப்பார். உன் கவலையும் வீண், உன்னுடைய கண்ணீரும் வீணாகத்தான் இருக்கும். எனவே வருவது வரட்டும், போவது போவட்டும், நடப்பது நடக்கட்டும் என்று இருந்துவிட்டு போ. வாழ்வாவது நிம்மதியாக இருக்குமே. அனைத்தையும் என் பாதத்தில் வைத்துவிட்டு சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு.
அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். என் மீது பாரத்தை வைத்துவிட்டு அதன் பிறகு உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் என்னதான் நடந்தாலும் அதற்கு உன் சாயப்பா நானே பொறுப்பு. நடக்கும் எதற்கும் நான் பொறுப்பாளியாகவே மாட்டேன். நடப்பது எல்லாம் அப்பாவின் பார்வையில்தான் நடக்கிறது என்று முழு நம்பிக்கையையும் என் மீது வைத்துவிட்டால் உன் வாழ்வில் நடப்பது அனைத்திற்கும் நானே பொறுப்பு. நானே காரணகர்த்தாவாகவும் ஆகிவிடுகிறேன். எதற்குமே வீணாக குழம்பாதே. நடந்து கொண்டிருப்பதற்கும் இனி நடக்கப் போவதற்கும் நமக்கும் எதற்கும் சம்பந்தமே இல்லை என்ற அளவில் உன் மனதை மாற்றிக்கொள். உன் மனதை தேற்றிக்கொள். அப்பொழுதுதான் உன் மனம் நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், வாழ்வும் நிம்மதியாகவே இருக்கும். அப்படி இருந்து பார், இனம் புரியாத ஒரு அமைதி உன் மனதில் உண்டாகும். இனம் புரியாத ஒரு நிம்மதி உன் வாழ்வில் வந்து நிறையும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. சிறிய தவறுக்காக மற்றவரை ஒருவரை விட்டு நீ விலகாதே. அது உனக்கே மிகப்பெரிய தவறாகிவிடும். என் கண்கள் எப்பொழுதும் உன்னை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கு எந்த தீங்கும் எந்த தீமையும் நெருங்காது. நெருங்கவும் நான் விட்டுவிட மாட்டேன். என்னுடைய பார்வையால் நீ 8 திக்கிலும் பாதுகாக்கப்படுகிறாய். நம்பிக்கை இல்லாதவனுக்கு எந்த இறைவனும் துணை இருப்பதே இல்லை. எந்த இறைவனை வேண்டினாலும் அவனுக்கு எந்த நல்லதும் நடக்கப் போவதும் இல்லை. உன்மேல் முதலில் நம்பிக்கை வை. உன்னை படைத்த இறைவன் மேல் முழு நம்பிக்கை வை. உன் வாழ்வில் மாற்றத்தக்க அதிசயங்களை நிச்சயமாக அந்த இறைவனே உனக்கு கொடுப்பார். தன்னம்பிக்கையோடு இருப்பவனுக்கு எந்த இடத்தை பார்த்தாலும் பயமே இருக்காது. தன்னம்பிக்கையோடு இரு. எல்லா திசையிலிருந்தும் நான் என்னை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. நாள், கிழமை, பூஜை அனைத்துமே எனக்கு முக்கியமே அல்ல. உன்னுடைய நம்பிக்கையும் அன்பும் உறுதியாக இருக்கும் பட்சத்தில் எனக்கு எதுவுமே தேவையும் அல்ல. என் மீது முழு நம்பிக்கை வைத்துவிட்டு என் மீது முழு அன்பையும் வைத்துவிட்டு ஒரே முறை சாயி என்று கூப்பிட்டாலே போதும். அடுத்த நொடியே நான் உன் கண்களுக்கு முன்பாக வந்து நிற்பேன். உன் கண்ணீரை துடைப்பேன். உன் வேதனைகளை தீர்ப்பேன். உன் மன போராட்டத்தை துடைத்து வெற்றி, சந்தோஷம், ஆனந்தம் என்னும் சூழ்நிலையை உன் வாழ்விற்கு நான் உருவாக்கியே தீருவேன். பிரச்சனைகளும் தீர்ந்து நம் வாழ்க்கையும் மற்றவர்கள் வாழ்க்கை போல சந்தோஷமாக மாறிவிடாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாய். உன் எண்ணத்தை நான் அறிந்துவிட்டேன் குழந்தையே. உன் எண்ணம்படி உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களை நிகழ்த்த நான் வருவேன். உன் இல்லம் தேடி வருவேன். காரணம் இல்லாமல் என் முகம் உன் கண்ணில் படவில்லை. கண்ணிமைக்கும் நேரத்தில் அனைத்தையும் உனக்காகவே மாற்றி அமைப்பேன். என்னை முழுவதுமாக நம்பினால் இது உனக்கு நன்றாகவே புரியும். கண்முன்னே வருவேன். உன் கண்களுக்கு காட்சி தருவேன். என்னை அறிந்து கொள்ள முடிந்தவர்கள், என்னை புரிந்து கொள்ள முடிந்தவர்களால் மட்டுமே என்னை அறிந்து கொள்ளவும் முடியும், புரிந்து கொள்ளவும் முடியும். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருப்பவர்கள் கண்களுக்கு நிச்சயமாக உன் சாயிநாதர் தெரிவேன். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே அவர்களுக்கு உண்டு. தினமுமே கைகூப்பி வணங்கிக் கொண்டுதான் இருக்கிறாய். உன்னுடைய மன குமுறல்களை எல்லாம் கண்ணீரோடு என்னிடம் கொட்டிக்கொண்டுதான் இருக்கிறாய். அதற்கான பதிலை நான் எப்படி தராமல் போய்விடுவேன் என்று நினைக்கிறாய்? உன் கண்களுக்கு என் திருவுருவம் அற்புத காட்சியாக உனக்கு உன் கேள்விகளுக்கு பதிலாக உன் கண்களுக்கு நிச்சயமாக தெரியும். அந்த அறிகுறி என்றே உனக்கு புரியும். நிம்மதியே இல்லாத வாழ்க்கைக்கு பரிசாக பதிலாக நிம்மதியை முதலில் தரப்போகிறேன் உன் சாயப்பா. கணநொடி போதும் உன் வாழ்வில் அனைத்தையும் மாற்றிய வேண்டுதல்களையெல்லாம் நிறைவேற்றித் தரப்போகிறேன். உன் புனிதமான மனமானது நல்ல எண்ணங்களை கொண்டு இருந்தாலே போதும். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் வெற்றிகரமாகவே அமையும். நல்லதை நினை, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். பல கஷ்டமான சூழ்நிலைகளை சந்தித்து சோர்ந்து
போயிருக்கிறாய். கவலைப்படாதே என் குழந்தையே, நம்பிக்கையாடு இரு. தன்னம்பிக்கையோடு எழுந்து வா. முகத்தை கழுவிக்கொண்டு என் முன்னே உட்கார்ந்து சாயின் நாம ஸ்மரணத்தை சொல்லிக்கொண்டே இரு. மனதால் சொல்லிக்கொண்டே இரு. எப்பொழுதும் சாயப்பாவை மனதால் நினைத்து கொண்டே இரு. உனக்கான அதிசயமும் அற்புதமும் உன் கண்களுக்கு தெரியும் வரை நான் ஓய மாட்டேன். இது உன் சாயப்பா உனக்காக விடும் சவாலாகவே வைத்துக்கொள். இது என் சத்திய வாக்கும் கூட. என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. வசந்த காலம் இனி உன் வாழ்வில் வீசும். இதுவரை சோதனைகளையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் மட்டுமே அனுபவித்து வந்த நீ இனி நிம்மதி, சந்தோஷம், ஆனந்தம், ஆச்சரியம், அற்புதத்தை காண்பாய். நிச்சயமாக என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தோடு அனைத்தையும் உன் வாழ்வில் வெற்றி பெறுவாய்.